ஹலோ நண்பர்களே, லாலி டிவி தமிழுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். பிப்பின் மந்திர குமிழிகள். ஒரு காலத்தில் எலுமிச்சை மிட்டாய் போல மஞ்சள் நிறத்தில் மின்னும் இலைகள் நிறைந்த ஒரு காட்டில் பீப் என்ற சிறிய டிராகன் வாழ்ந்தான். பீப் மிகவும் விசேஷமானவன். ஏனெனில் அவன் மற்ற டிராகன்களைப் போல நெருப்பை ஊதவில்லை, அவன் குமிழிகளை ஊதுவான். காட்சி 1. பெரிய விக்கல். பீப் ஒரு மினுமினுக்கும் நீல குளத்தின் அருகில் அமர்ந்து தனது கர்ஜனை பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அவன் ஆழமாக மூச்சை இழுத்து மார்பை புடைத்து வாயை அகலமாக திறந்தான். ஆனால் பயங்கரமான சத்தம் வரவேண்டிய இடத்தில் ஒரு பெரிய ஊதா நிறம் மின்னும் குமிழி வெளியே வந்தது. பட் அந்த குமிழி பிப்பின் மூக்கில் பட்டது. உடனே அவனுக்கு விக்கல் ஆரம்பித்தது. ஒவ்வொரு முறையும் அவன் ஹிக் என்றால் 10 சிறிய குமிழிகள் வானில் மிதந்தன. ஐயோ என்று பீப் மெதுவாக சொன்னான். இப்படி இருந்தால் நான் ஒருபோதும் உண்மையான டிராகனாக முடியாது. காட்சி 2. சிக்கிக்கொண்ட அணில். அருகிலிருந்த பெரிய ஓக் மரத்தின் மேலே சாமி என்ற அணில் பிரச்சனையில் சிக்கியிருந்தான். ஒரு பொன்னான ஏகார்னை எடுக்க அவன் மிகவும் தூரம் சென்றதால் அவன் ஸ்வெட்டர் முள்ளான கிளையில் மாட்டிக்கொண்டது. அவன் தரையிலிருந்து மிகவும் உயரத்தில் தொங்கிக் கொண்டு உதவி உதவி என்று கத்தினான். காட்டிலிருந்த எல்லா விலங்குகளும் மரத்தடியில் கூடியன. ஆனால் அந்த கிளை மிகவும் மெல்லியதாக இருந்ததால் யாராலும் மேலே ஏற முடியவில்லை. காட்சி 3. பிப்பின் பெரிய யோசனை. சாமி பயத்தில் நடுங்குவதை பிப் பார்த்தான். அவனை காப்பாற்ற உயரம் பறக்க முடியாது. கிளையை நெருப்பால் எரிக்கவும் முடியாது. அப்போது அவன் தனது குமிழிகளை பார்த்தான். அவை மிகவும் வலிமையானதும் துள்ளலானதும் என்பதை அவன் உணர்ந்தான். பீப் தனது வாழ்நாளிலேயே மிகப்பெரிய மூச்சை இழுத்து சாமியின் கீழே குறி வைத்தான். காட்சி 4. குமிழி தரையிறங்கும் மேடை. பீப் நூற்றுக்கணக்கான குமிழிகளை வெளியே ஊதினான். அவை ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டு மென்மையான சோப்பு மேகம் போல் மாறின. மரத்தின் கீழே இருந்த இடம் முழுவதும் குமிழிகளால் நிரம்பியது. அது சாமியின் கால்வரை எட்டிய பெரிய குமிழி மலையாக ஆனது. குதி சாமி என்று பீப் கத்தினான். சாமி தனது ஸ்வெட்டரிலிருந்து தப்பித்து கீழே விழுந்தான். போயிங்! அவன் குமிழி மலையின் நடுவில் விழுந்து மேலே கீழே துள்ளினான். இது மார்ஷ்மெல்லோ மேல் குதிப்பது போல இருக்கிறது என்று சாமி சிரித்தான். காட்சி 5. காட்டின் வீரன். குமிழிகள் மெதுவாக வானில் கரைந்து போனது. சாமி பாதுகாப்பாக புல்வெளியில் இறங்கினான். எல்லா விலங்குகளும் பிப்புக்காக ஆரவாரம் செய்தன. பெரிய டிராகன்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தன. நெருப்பு மார்ஷ்மெல்லோவை சுட நல்லது, ஆனால் குமிழிகள் நண்பர்களை காப்பாற்ற சிறந்தது. பீப் இன்னொரு சிறிய விக்கல் விட்டான். ஒரு இதயம் வடிவ குமிழி வானில் மிதந்தது. பிறகு அவன் சுருண்டு படுத்து தூங்கினான். ஏனெனில் தன்னை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தியது தான் தனது மிக பெரிய சக்தி என்பதை அவன் அறிந்திருந்தான். லாலி டிவி தமிழ் பார்த்ததற்கு நன்றி. இன்னும் அற்புதமான வீடியோக்களுக்கு லாலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.